போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து போலீஸ் மேல ஒரு பட்டுதல் இருக்கும், வளர்ந்தாலே ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனா நிறைய ஸ்கூல்ல வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த நிறைய பள்ளிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஜுகேஷனை வந்து நல்லா கொடுக்குறாங்க, ரொம்ப மாணவர்களை உதவி பண்றாங்க. ஆனா விளையாட்டுக்கு வந்து யாரும் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த நேஷனல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கல்வி இதுல வந்து படிப்பு, கல்வினாலே எல்லாம் சேர்ந்ததுதான். உடற்கல்வி, படிப்பு ரெண்டுமே சேர்ந்ததுதான். இது ரெண்டும் இல்லைன்னா டெபினட்டா ஒரு மாணவர் நிச்சயமா நல்ல அந்த காலத்துல சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா, நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தாதான் நம்ம நல்ல பதவியும் பிடிக்க முடியும், நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறேன். சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு மெயின் அந்த வருஷம் எப்படியாவது சர்வீஸ் வாங்கிடணும் அப்படின்ட்டு சாப்பிடாம கூட படிச்சேன். கரெக்டா மெயின் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு டைஃபாய்டு ஜுரம். அந்த வருஷம் அந்த மிஸ் பண்ணிட்டேன். அந்த வருஷம் மிஸ் பண்ணா அதை நான் பண்ணதுனால லைஃப்ல ஒரு 5 years பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை ரெக்யூர் பண்ணிட்டு நல்ல ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்கிட்டு திரும்ப படிச்சு நான் 2001ல சர்வீஸ் வாங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான்